ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிரும் மஞ்சள் பூசணிக்காயும் வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல, அதை வந்து நல்லா இப்படி நீள நீளமாக கட் பண்ணி அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இப்படி கீறி போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வேகட்டும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிறு கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்கோம் குக்கரில். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பூசணிக்காயும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிறு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வந்து ஒன்று சேரட்டும், நல்லா வேகட்டும். தட்டைப்பயிறு ஆல்ரெடி வெந்தது, காயில் நல்லா வெந்து வரும்போது தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் அது ஆல்ரெடி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தேங்காய் அப்படியே எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான தட்டைப்பயிறு பூசணிக்காய் ஓலைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.